பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டத்து மியூசியத்தில் பார்த்து நின்றுருக்கோம். அதில் அடிச்சதில் பார்த்தீங்கன்னா பிளட்டு வேறு லெவலில் வந்துருக்கு. கைஸ் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடல்லே பார்த்தீங்கன்னாக்கா மேம்பாலம் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க நம்ம கன்னியாகுமரியில். ஆனால் அது போலன்னா கப்பல் நடுக்கல் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளணும். சொல்ல போனால் இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க. உதறிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சிலை கீழே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. குட் நைட். நம்ம காலைல வீடியோ நான் இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பலாமா கபால்? கிளம்பலாமா? மணி கரெக்டாக 8:45 நினைக்கிறேன். காலைல 6 மணிக்கு எந்திரிக்கலான்னு சொல்லுறோம். 4 மணி, சாரி 6 மணி, 4 மணி. ஆமாம், அப்பயும் எந்திரிச்சா மறுபடியும் ஒரு 6 மறுபடியும். சரி, ஓகே கிளம்பா. லெட்ஸ் கோ. அது கரெக்டாக ரெடி பண்ணுவோம்னா பார்த்தோம்னா கிளம்பிட்ட காய்ஸ் அங்கே. நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கும் போகணும், பார்ப்பலாம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கலாம்னு வந்தோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் போகுதுங்க. என்னாலலாம் இல்லை கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மேலே வந்தால் ஆனால் மதியானத்துக்கு மேலே வந்தால் கூட்டம் இல்லைன்னு சொன்னாருங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நான் கூட்டம் இல்லாதனால தான் 11 மணிக்கு வந்தோம். திருப்பதியில் லட்டு கொடுக்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் நிற்காது, ஆனால் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் நிற்கிறீங்க. பின்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா 75 ரூபா டிக்கெட்டு. நமக்கு இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 300 ரூபா டிக்கெட்டுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா தரமான கூட்டமாக இருக்குது. கைஸ் நானும் இப்போ தம்பியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்துட்டோம். ஆனால் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடலாம்னு நினச்சோம். ஆனால் சரியான கூட்டமாக இருக்கிறனால நம்ம இங்கே வந்து சாப்பிட்டோம். என்னடா தெரிஞ்சு கிட்டத்தட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் நிற்கிறான்னு நினைக்கிறேன் வரிசையில். வேண்டா ஆனால் எப்படா போகிறது? நம்ம மணி 11:46 ஆச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டத்து மியூசியத்தில் பார்த்து நின்றுருக்கோம். அதில் அடிச்சதில் பார்த்தீங்கன்னா பிளட்டு வேறு லெவலில் வந்துருக்கு. எங்கே ப்ரோ எங்கே அடிபட்டுச்சு? அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேரளா எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தாங்க கன்னியாகுமரியிலேருந்து. வந்துட்டோம், திரும்ப வந்துட்டோம். ஆனால் என்னன்னா 300 ரூபாய்க்கு இதே இது லைன் தான், 70 ரூபாய்க்கு இதே லைன் தான். என்னென்ன ஆனால் மக்கள்லாம் எடுத்துருவாங்க. நாங்கள் ஸ்டார்டிங் நம்ம ஐடியா பண்ணோம் 300 ரூபா லைனில் போனால் தான் ஐடியா பண்ணுவோம். கடைசியில் எங்களுக்கு கிடைக்கல, அதனால இதில் வந்தோம். லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க கன்னியாகுமரி. இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஆனால் கால் வலி பெண்ட் எடுத்துருச்சுங்க. 10 மணி டு சாயந்தரம் 4 மணி இருக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே யாருமே அனுமதிக்க மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க கைஸ். நாங்கள் இங்கேருந்து பார்க்கறதுக்கு பீச்சை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வாவ். நம்ம பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒரு லைனாக பார்த்தீங்கன்னா கடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. கைஸ் நம்ம டோக்கன் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. வரப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் மட்டும் தான் கைஸ் வாங்குறாங்க. ஜிபே பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்கடா. கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங் வேணால் கொண்டு வந்துருங்க. நம்ம வந்து சீசன் வந்து 2025 ஜனவரி ஸ்டார்டிங். அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஜிபே பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் மேபி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். என்னடா ஜிபே கொண்டு வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து கொண்டு வந்துருங்க, அது நல்லது. கேஷ் வர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மணல் காற்று பார்த்தீங்கன்னா அடிக்குதுங்க. ஒரு மாதிரி தூசியாக வந்துருக்குது. ஏன்டா நீ ஏன்டா பாகுபலி மாதிரி இதை தூக்கிட்டு வந்துருக்க தம்பி? உனக்கு ஒரு காமெடி சொல்லவா? இங்கே இருக்கிற காத்தாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரண்டில் சுற்றலை, காற்றுல சுற்றுது. போட்டு பக்கத்தில் பார்க்கறதுக்கே வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. எவ்வளோ பெரிய போட்டுங்க, ஒரு 2 முட்டிக்கு இருக்குது. டவுன் கைஸ் தரமான கூட்டமாக இருக்குது. தம்பி தள்ளி உட்காந்துக்க. அழுவோட சிலையை பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் ஆத்தாடி தரமான பார்த்தீங்கன்னா கயிறுலாம் போட்டிங்கன்னா இழுத்து போட்டு கட்டிக்கிருக்காங்க. வந்துட்டோங்க. இது அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா டேன் ஆகுது. ஓகேங்க, நம்ம லைஃப் ஜாக்கெட்டை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துடுவோம். ரொம்ப நேரம் எதிர்பார்த்துருக்கீங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. காய்ஸ் இப்போ நம்ம நினைக்கிற கிளம்பு பார்த்தீங்கன்னா நம்ம
பார்த்தீங்கன்னா 25 வருஷம் பார்த்தீங்கன்னா தலை நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது. அது ஓப்பனிங் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. மழை தான், மலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா கடலில் தான் பார்த்தீங்கன்னா முழுக்க இருக்குது. இந்த ராக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னாக்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா கடல் தாங்க இருக்குது. இந்த வியூ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அமேசிங்காக இருக்குது. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மணிமண்டபத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா 365 டிகிரியில் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்தில் இருக்குது. கைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் ராக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் மணிமண்டபம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா முத நம்ம கண்ணாடியிலே பார்த்தீங்கன்னா மேம்பாலம் கடலுக்கு நடுவில் கட்டினது நம்ம ஊரில் தாங்க. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிலாம் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. பாருங்கள் இங்கேருந்து மேம்பாலத்தை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து பார்க்க நம்மளோட விவேகானந்தரோட மணிமண்டபத்துலேருந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை மட்டும் தான் தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேம்பாலத்துக்கும் இதுக்கும் இணைச்சதுனால பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கைஸ் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடல்லே பார்த்தீங்கன்னா மேம்பாலம் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க நம்ம கன்னியாகுமரியில். ஆனால் கடல்லே பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பிடிச்சிக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஆனால் கிளாஸ் பிடிச்சி மிதிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பெறுன்ற பயம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நடந்து போகிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே பயமாக இருக்குங்க. ஆனால் திடீர்னு ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா இதில் உடஞ்சி விழுகிற மாதிரியான ஃபீலிங் தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குங்க. உனக்கு எப்படா இருக்குது? அப்படி தானே ஃபீல் ஆகுது. காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடுங்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ பாறை தாங்க அதிகமாக இருக்குது. இப்போ பயங்கரமாக இருக்குது. மக்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்து தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியான கண்ணாடியாக தான் இருக்கும். கண்ணாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான கண்ணாடியாக தான் பேசுது. தரமான ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அதில் நடந்து போய்க்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் மாதிரி படியாக கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பண்ண பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சுனாக்க அந்த பாட்டு வந்து முடியாமல் இருக்குது. வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த இடத்துல அப்படியே கீழே இருக்குது. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட் வந்து 15ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025ங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி என்ன சீட்டு பண்ணி சொல்லணும்னா மறக்காம பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ சொல்ல போனால் இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க. வச்சு உதறிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை கீழே தான் அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆமாம் காற்று தான் பார்த்தீங்கன்னா பிடிச்சி உதறிக்கிட்டு கைஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்ததில்ல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் மேபி. அதுக்கப்புறம் ஓப்பனிங் அப்புறம் தான் மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் அதுவும் நிற்கிறாங்க. நம்ம அதுக்கடுத்து வந்து பார்க்குறோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத பார்த்தீங்கன்னா அனுபவம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறதுனால பொங்கல் செலிப்ரேஷன் வேறு லெவல் அல்டிமேட்டு. ஆனால் கால்கையெல்லாம் பிச்சு உதறிடுச்சுங்க எங்களுக்கு. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே வந்தாலே பார்த்தீங்கன்னா காற்றழுத்தம் போது இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளோட சிலைக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிலைன்றீங்க. பயங்கரமாக இருக்குங்க சிலை பார்க்குறதுக்கு. அல்டிமேட்டுங்க. ஆனால் நம்மளோட சிலையை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எத்தனை அடின்னு தெரியல சரியா. அது உங்களுக்கு தெரிஞ்ச கீழே அம்மாவில் சொல்லுங்கள். அல்டிமேட்டாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. சிலை கீழேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்று நாந்து பார்த்தா பண்ணாங்கன்னா அவர்கிட்ட சிலை பயங்கரமாக இருக்குங்க. இந்த சைட்லேருந்து பார்த்தா சரியாக தெரியல. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கால் இருக்குன்னு பார்த்தீங்களா. பயங்கரமாக இருக்குங்க சிலை பார்க்குறதுக்கு. கைஸ் அவ்வளோதான் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இதோட வியூ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அமேசிங்காக இருக்குங்க. போலாமாடா இப்போ பாரு எப்படி இருக்கு. நல்லா ஓகே கைஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவள்ளுவர் சிலையும் மணிமண்டபத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வேறு லெவல் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிருக்காங்க. அவ்வளோதாங்க. நம்ம பொங்கலில் பார்த்தீங்கன்னா ஆமாம் தை பொங்கல் அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாட்டு பொங்கல் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவல் என்ஜாய் பண்ணி ஜாலியாக வைப் பண்ணி சுற்றி பார்த்தாச்சு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். அடுத்து நம்ம ஊருக்கு போகிறதாங்க. அடுத்து நம்ம கிளம்பி ஜாலியாக பார்த்தீங்கன்னா வைப் பண்ணி ஓகே போகலாமா? போகலாம். அவ்வளோதான் கைஸ் நம்ம பார்த்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஆமாம் சார்ஜ் இல்லாதனால நம்மளோட கோப்ரோலே இப்போ நம்ம வீடியோஸ் எடுத்து போய்க்கிருக்கோம். கைஸ்
இங்கே பாருங்க அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆனால் கிளாஸ் கண்ணாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஒயிட் ஆங்கிளில் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதோட வெயிட் எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு கிளாஸே நிறையா வெயிட் ஆகும். ஏன்னா இது என்ன கிளாஸ் பேர்? கண்ணாடி கிளாஸ் தான், மசாலா கிளாஸ் கிளாஸ் தான். ஆனால் அந்த வெயிட் மட்டும் வந்துடும். பாபு விலாக்ஸ் பாபு விலாக்ஸ் நம்ம கேட்டோம். அவங்க பயங்கரமாக இருக்குண்ணா. அவங்க கைஸ் இங்கே பாருங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வேலை வேலை கிளம்பிடுச்சுங்க. ஈப்பா எம்எல் முகன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிறத பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கலாம் நினச்சோங்க. ஆனால் சன்ரைஸ் ஆகிறதே பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியல. எங்கிட்ட சன்ரைஸ் ஆகிறது அந்த பக்கம் தான் ஆகுது. என்னடா கிழக்கு இந்த பக்கம், மேற்கு இந்த பக்கம். அதில் நம்ம பார்த்து இருந்துருக்கலாம். ஆமாம், நிறையா பீப்புள்ஸ் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் சரியாக எடுக்க முடியலங்க. அங்கே அப்புறம் உங்களுக்குலாம் பார்த்தோன்னா இன்னும் 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. 5000 பேர்கிட்ட இருப்பாங்கடா. கைஸ் இங்கே பாருங்கள் இந்த போட்டு எப்படி வருதுன்னு. ஸ்லோ அது டேன் ஆகுது அப்படியும் ரொம்ப வந்து. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா வந்துருக்காங்க. ஆனால் நான் அது போலன்னா கப்பல் நடுக்கல் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளணும். शूट कर रहा है, देख भाई कैमरा में शूट कर रहा है। यूट्यूब चैनल बाबू व्लॉग्स. हाँ इधर देख भाई। उंग नेम राजा कुमार। राजा कुमार. वेर आर यू फ्रॉम? बिहार। बिहार. ओके ओके ओके. बिहार बिहार आएगा तुम? बिहार आएगा? पटना 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 बिहार। हाँ ओके ओके ओके. कितना ट्रिप नेम हाउ मच डेज? बिहार टू कन्याकुमारी. बिहार में चेन्नई से आया भाई मैं। ओके ओके. यू आर फ्रॉम चेन्नई? नहीं नहीं बिहार। बिहार चेन्नई स्टे. ओके ओके ओके. चलता क्या बिहार? चलेगा? मेरा यूट्यूब में आएगा। मैं मेरा छोटी साथ में आओगे बेटे एक बार? बाबू व्लॉग्स. बाबू व्लॉग्स. मोबाइल दिख नहीं रहा है ब्रो. ऑफ है इससे टुडे राजा पे हमारा दोबारा लेना भाई माना. सब्सक्राइब बाबू व्लॉग. भाई अच्छा डालना वीडियो. हाँ तेरा वीडियो वहाँ तक भेजेगा. वहाँ तक जहाँ तक जाना चाहिए. भाई ने भेजेगा. कैसा रहा नहीं मानटों. ऊपर ऊपर चले भाई ऊपर चले. கைஸ் கரெக்டாக எத்தனை மணிக்கு சூரிய உதயம் ஆகும்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. 6:45 to 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கீங்க போர்டில். கடல் அலை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வியூ பார்க்குறதுக்கும் இந்த லொக்கேஷன் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி ஃபீஸ் சொல்லி 150 சொல்லியிருக்காங்க. ஷோவிங் டைம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இன்னொரு நாள் வரணும். அதாங்க நன்றி மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு இந்த போர்டை போட்டு நம்ம ஃபோட்டோ வழக்கில் பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் நம்ம கிளம்பிட்டோம். அந்த பைக்கும் லைட்டாக முன்னாடி பிடிக்குதா பா ஒரு மாதிரி சாப்பிடாமல் இருந்ததுனால கொஞ்சம் கேராக இருக்குங்க. போண்டா 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 போண்டா. ஓகேங்க நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோம். வண்டி பூரா தூசி ஆயிடுச்சுங்க. இதான் ஓகேடா போகலாமாடா. ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இங்கேருந்து கிளம்பிடுவோம். நம்ம ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா மலையிலே பார்த்தீங்கன்னா சரி வெயிலின் பாட்டி வச்சுருந்ததுனால கொஞ்சம் தான் இருக்குங்க. ஓகேங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்மளோட பேக் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுறாங்க. ரொம்ப நேரமாக போச்சு நம்ம. வாவ்
சன்ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்னு ஐடியா பண்ணது. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் சரியாக இல்லாதனால பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியலங்க. ஒரு அளவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் எடுத்திருந்தோம், அவ்வளோதாங்க. நீ நம்ம ஆட்டுக்கு சாப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் நம்ம அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். ஆனால் வேறு லெவல் மூவ்மெண்ட்டுங்க, மறக்கவே முடியாது நம்மளோட லைஃப்பில் அதெல்லாம். சாப்பிட்ணுங்க, ரொம்ப பசிக்குது ஃபஸ்ட்டு. இதோட ரூமை வந்து நம்ம கேட்டு வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம எப்போ வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தங்கிக்கலாம். இது நல்லா இருந்துச்சு ரூம்ஸ், அதனால தான். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மார்ட் தான், ரொம்பலாம் இல்லை. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆகிறவங்களுக்கு இது செட் ஆகுங்க. அந்த ரீசன்லாம் நான் சொல்கிறேன். என்ன ஜூஸ் இருக்குது சாப்பிட? ஓப்பன் பண்ணு. மவுண்டன் டியூ வாங்க, அது நல்லாயிருக்கும். ஏன் சரி புரியல ரயிலாம் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லொக்கேஷன் வந்து நம்ம கிளம்பிடலாம். நம்மளோட சார்ஜர் எல்லாமே சார்ஜ் போட்டோம். ஐஃபோன் மட்டும் தானே இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு செல் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. கை காலம்லாம் சரியான வழியாக இருக்குங்க, நமக்கு பெயின். எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். ஒருக்க செக் பண்ணிக்கோங்க எல்லா பொருளும் இருக்கான்னு. ஆனால் நம்ம ஒரு பேக் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஓகே ஜிப்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஓகேங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஆனால் என் தண்ணே எங்கே போயிட்டார்? அந்த தண்ணே உள்ளே போயிட்டார். சரி சரிண்ணே, சரி ஓகேண்ணே, அந்த சொல்லுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து ஒருத்தர் இருந்திருந்தார். அவர் வந்து நான் விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தாருங்க. ரெஸ்டாரண்ட் தான், இந்த ரெஸ்டாரண்ட் தான் நம்ம பார்த்தீங்கன்னா தங்கியிருந்தோம். அவ்வளோதாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். வேறு எதுவும் எடுக்க வேண்டியது இல்லைல்ல? கன்ஃபார்ம் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம திருநெல்வேலிக்கு முன்னாடி ஒரு 35 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்காங்க கைஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா முழுக்கொல்லி வந்துருச்சு. இந்த காம்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300 தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க. என்னடா தரமாக இருந்துச்சுடா. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். எப்படி